இப்போ ஒரு பெரும் சர்ச்சை இருக்கிறது, உலகம் முழுவதும் சர்ச்சை இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் அது வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கு. என்ன? ஊழல். அது எல்லா இடத்திலும். முன்னாடி ஊழல் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பணம் எடுத்திருப்பான், வேண்டியவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு ஊழல் யாரும் லட்சத்தில் பேசுவதில்லை, கோடிகளில் தான் ஊழல். சாதாரண நிலையில் உள்ளாட்சியில் வரையில் கோடிகளில் ஊழல் நடைபெறும். ஏன்னா உள்ளாட்சிகளே 5 கோடிக்கு 6 கோடிக்கு 100 நாள் வேலையே நடைபெறுது. அப்ப நீங்க லட்சம் எல்லாம் சாதாரண விஷயம், அப்ப கோடிகளில் வந்து விட்டது. அப்பதான் நாம முழித்து கொள்ள வேண்டியிருக்கு. என்னவென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்று. பகுப்பாய்வு நீதி. பகுப்பு நீதி என்பது இந்த சமூகத்தில் நடைபெறவில்லை, இந்த அரசாங்கத்தில் நடைபெறவில்லை என்று ஒரு கருத்துண்டு. சரி, இந்த இடத்துல இது எங்க கரெக்ட் ஆகும்? இதுக்கு என்ன சரியான மெக்கானிசம் இது கரெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வருஷம் இந்த பயனாளி அரசியலே ஓடுது. அரசாங்கம் திட்டம் போடும், பயனாளிக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவாங்க, மாநில அரசாங்கம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்களை போட்டுச்சு. 50வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுற பொழுது ஒரு அறிக்கையை உலக வங்கி வெளியிட்டது. அது என்ன வெளியிட்டது என்று சொன்னால், வாஜ்பாய் அப்ப பிரைம் மினிஸ்டர், 2000 திட்டங்கள் இந்தியாவில் 50 ஆண்டு காலத்தில் கிராமங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 54% மக்கள் எப்படி மனித வாழ்க்கை வாழ வேண்டுமோ அப்படி வசதிகளை பெற்று வாழவில்லை. அப்ப 54% of the people are leading life in subhuman living conditions. இதை அவன் சொல்றான். அப்ப இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடந்தது. என்ன ஆய்வு அப்படின்னா, ராஜீவ் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா வர்ற பொழுது அவருக்கு அரசியல் தெரியாது, நிர்வாகமும் தெரியாது, ஆளுகையும் தெரியாது. ஆனால் அவரை ஏரோப்ளேன் வந்து கீழே இறக்கி தலைவராக்கியாச்சு. ஆனால் அவர் சின்சியரா முயற்சி பண்றார். என்ன முயற்சி பண்றாருன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்த உடனே அவர் நிறைய காந்தியை கோட் பண்றார். நான் அந்த புத்தகத்தை எடிட் பண்ணி வச்சிருக்கிறேன், அவருடைய கட்டுரைகள்லாம் தொகுத்து எடிட் பண்ணேன். அவர் என்ன சொல்றாருன்னா, காந்தி தான் பிராமிஸ் கொடுத்தாரு, காந்தி தான் மக்களை ஒருங்கிணைத்தாரு, காந்தி தான் இந்தியாவினுடைய முகமா இருக்கிறாரு. ஆகையினால காந்தி மக்களுக்கு நிறைய பிராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் எடுத்து பார்த்து நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் கல்வி கொடுத்துட்டோமா? இல்லை. சரி, குடிநீர் குடிக்கிறதுக்கு பாதுகாப்பாக கொடுத்துட்டோமா? இல்லை. வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் இருக்கா? இல்லை. சுகாதார பாதுகாப்பு இருக்கா? இல்லை. சரி, எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு கேள்வி சொல்லி, அப்ப என்ன கவர்னன்ஸ் நடந்திருக்குது அப்படின்னு அவர் கேட்கிறார். அவர் பாவம் அரசியல் அப்பதான் பழகிறாரு. அவர் நல்ல அரசியல் புரிஞ்சு பழகி அவர் நல்ல பிரைம் மினிஸ்டரா வர்ற பொழுது அவர் இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க பார்த்துருங்க. ஆனால் அவர் அன்றைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிற பொழுது இடதுசாரிகள் அவர்களை வந்து குற்றம் சொல்லுவார்கள். என்னன்னா இம்மெச்சூர்டு பிரைம் மினிஸ்டர்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர் இறந்த பொழுது ஜோதிபாஸ் சொன்னாரு, அவர் மெச்சூர் ஆகி இந்த நாட்டுக்கு தலைமை தாங்க தகுதியான பிரைம் மினிஸ்டரா வர்ற சூழல்ல அவர் மாண்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார்? ஜோதிபாஸ். சென்னையில வந்து அவர் அந்த ஏர்போர்ட்ல கொடுத்தாரு. நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, அவர் தான் கேள்வி கேட்டார். இப்ப கேள்வி கேட்டுட்டு என்ன செய்யறாருன்னா, அவருக்கு ஒரு ஆதங்கம், எதையாவது செய்யணும். ஏன்னா கொஞ்சம் நல்ல இளைஞர் அவர், அப்ப எதையாவது செய்யணும் அப்படிங்கிறார். இப்ப இளைஞர்கள்னு சொன்னா சாகசம் செய்வாங்க. நீங்க அவருடைய 5 வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சாகசங்கள் செய்தார். அதான் அவர் விக்டிமும் ஆனார். ஏன்னா இந்த சாகசங்கள் செய்கிற பொழுது என்ன யோசிக்கும்னா, யோசிப்பே இருக்காது, எதையாவது செஞ்சாகணுங்கிற வேகம் உத்வேகத்தில் செய்யறது. அதனாலதான் இண்டோ ஸ்ரீலங்கா அக்காடு, பஞ்சாப் அக்காடு நிறைய போட்டார். மாற்றணும் மாற்றணும் மாற்றணும்னு. இந்தியாவினுடைய முகத்தையே கொஞ்சம் மாற்றி வச்சார், இல்லைன்னா சொல்ல முடியாது, அதை மறுக்க முடியாது. அப்ப அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, காந்தியை படிக்க படிக்க அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏதோ ஒரு இந்த நிர்வாகத்துல கோளாறு இருக்கு, இந்த ஆளுகையில கோளாறு இருக்கு, அரசாங்கத்துல கோளாறு இருக்கு. அப்ப அவர் எங்க போறாரு அப்படின்னா, 2 இடம் அவர் அட்ராக்ட் பண்ணுது.
ஒன்று மேற்கு வங்கம், 2 கர்நாடகா. இந்த 2 இடத்துக்கும் அடிக்கடி போறாரு. அந்த 2 இடத்துலையுமே வேற ஆட்சி இருக்கு. இங்க ராமகிருஷ்ண ஹெக்டேனுடைய ஆட்சி, அங்கே ஜோதிபாசனுடைய ஆட்சி. அவங்க 2 பேரையுமே போய் காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட அவர் போகலை, ஏன்னா அது சரியா செய்யல. இந்த 2 இடமும், ஒன்று இடதுசாரி, இன்னொன்று ஜனதா. இந்த 2 இடத்துக்கும் போய் பார்க்கறதுக்காக போறாரு. பார்த்தா அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மக்களுக்கு பக்கத்துல ஒரு அரசாங்கம் இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு தோணுது. அப்ப அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாரு. இப்ப IAS அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, உலக வங்கியில் இருக்கக்கூடியவங்களாம் கேட்கிறாரு. அப்ப இந்த வளர்ச்சி பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேட்கிறாரு, பேராசிரியர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, பொதுமக்களை கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் இருக்கிற பொழுது, அவர் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அவன் வர்றது எங்கேருந்து வர்றான் அப்படின்னா, ஆந்திராவிலேருந்து ஒருத்தன் போகிறான். ஆந்திராவிலேருந்து போய் ஒரு பெட்டிஷன் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, அந்த ஊரில் தண்ணி இல்லைன்னு கொடுக்குறான். அந்த பெட்டிஷனை படித்து பார்த்துட்டு, ஏமா உன்னிட்ட தண்ணி இல்லைருந்து அங்கேருந்து கொடுக்குறான்னா, அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்கான். அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ ஏதோ பக்கத்தில் அவனுக்கு அரசாங்கம் இல்லை, அப்போ வேற யாரோ இருக்கிறாங்க, அது அவருக்கு மனசில் தச்சிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் போய் கேட்குற பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகளில் ஏன் இவ்வளவு சிறப்பாக குடிமக்கள் அதிகாரம் பெற்று வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே உள்ளாட்சி சிறப்பாக இருக்கிறது, உள்ளாட்சி தான் அதிகமான வேலைகளை செய்கிறது. அப்ப மேல இருக்கக்கூடிய 2 அரசாங்கத்திற்கும் பழு இல்லை. அப்ப முழுவதுமாக உள்ளாட்சி மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறது. அப்ப இது மனசுல வச்சிருக்கிறாரு, காந்தி சொன்னதை மனசுல வச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லா இடத்திலையும் இதை கேட்டு கேட்டு அந்த 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 கருத்தை வலுவாக்கி கொண்டார். அப்ப இந்த பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்றார். அந்த பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன சிக்கல்னா, அம்பேத்கர் ஏற்படுத்தின சிக்கல். என்ன சிக்கல் அம்பேத்கர் சொன்னாரு? காந்தி ஒன்றை சொல்லுகிறார். என்ன? காந்தி ஒட்டுமொத்தமான தேசம் என்பது பஞ்சாயத்து அரசாங்கத்தின் அடிப்படையில் கட்ட வேண்டும். அவர் லோக்கல் பாடிய பஞ்சாயத்துன்னு சொல்லல, மறந்துடாதீங்க. காந்தி சொன்ன பஞ்சாயத்து என்பது ஒட்டுமொத்தமாக நிர்வாக கட்டமைப்பு, ஆளுகை கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு. சரி, அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அவர் அதை சொல்றாரு உண்மை, அது ரியாலிட்டியா, அது நடைமுறையில் இருக்கான்னு கேளுங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? தலித் எங்க இருக்காங்க பாரு. இப்ப காந்தி சொல்ற பஞ்சாயத்தை அங்க கட்டினீங்கன்னா என்ன வரும்னா, இந்த மேட்டுக்குடி மக்கள் பிடிச்சுக்குவான், இந்த தலித்துக்களை இன்னமும் மோசமா அடிமைப்படுத்திடுவான். அதனால அதை செஞ்சிடாதீங்க. அப்ப நேருக்கு என்ன படுதுன்னா, சரிதாம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டார். ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னா, நேருவால செய்ய முடியல காந்தி சொன்னதை, இப்ப நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்பேத்கருக்கு பதில் சொல்லிட்டு தான் அதை செய்யணும், இல்லைன்னா இந்த அம்பேத்கரைட்ஸ் எல்லாம் என்ன விடமாட்டான், அப்ப பாஸ் ஆகாது அப்படிங்கிறார். ஆனா பாஸ் ஆகாததுக்கு அவர் தோல்வி போனாரு. அதுக்கு காரணம் அவர்கள் இல்லை, நம்முடைய திராவிட கட்சிகள் தான் அதை ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க. தமிழகம் தான் இந்த காங்கிரஸ் கொண்டு வந்த, அதாவது ராஜீவ் கொண்டு வந்த அந்த திட்டத்தை தோக்கடிச்ச கட்சிகள் யாருன்னா, நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான் தோக்கடிச்ச. ஒரு ஓட்டில் அன்னைக்கு இரவு முழுவதும் அழுதுகிட்டு இருந்திருக்கிறாரு ராஜீவ் காந்தி. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா 2-3 சொல்றாரு. ஒன்று, நான் இந்த பஞ்சாயத்து என்பதை ஒரு லோக்கல் பாடியாக இந்த ரோடு போடுறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, தெருவிளக்கு போடுறதுக்கு கொண்டு வரல. இதுவரை மத்திய அரசால், மாநில அரசால் தொட முடியாதவர்களை தொட்டு அவர்களுக்கு மேம்பாடு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு கிராமம் என்பது ஒரு குட்டி குடியரசாக மாற வேண்டும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமையாக தன்னுடைய கிராமத்தை காண வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம், அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம், அங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள் இணக்கமாக வாழ வேண்டும். ஆக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
ஒலி எழுப்பக்கூடிய மக்களாக, ஆங்கிலத்தில் சொன்னா நாய்ஸ். அவனுக்கு தண்ணி கிடைக்கலன்னா நம்ம ஊர்ல என்ன செய்யறான், ரோட்டை வந்து மறப்பான். அப்ப அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்படி டெல்லியிலே பாராளுமன்றம் இருக்கிறதோ அதே போல அந்த மக்களுக்கு ஒரு பாராளுமன்றம் அங்கே இருக்க வேண்டும். ஆகையினால கிராம சபைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப சொல்ற பொழுது இதை கேட்கிறாரு. அம்பேத்கருக்கு பதில் சொல்றோமே, என்ன சொல்றது? அப்பதான் வருது, தலித்துக்களுக்கு அவர்களுடைய ஜனதொகைக்கு ஒத்த அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட வேண்டும். அப்போ ஒன்று முடிஞ்சு போச்சு. அதே போல பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, 1/3 குறையாத அளவில் ஒதுக்க வேண்டும். ஆனால் அவர் இருக்கிற பொழுது, இது நரசிம்மராவ், அவர் இருக்கிற பொழுது 4/1 பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் போட்டார். இதுக்கு ஒரு தியரி இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு. என்ன கோட்பாடு அப்படின்னா 2 கோட்பாடு. ஒன்று லா ஆஃப் சப்சிடியாரிட்டின்னு பேரு. இந்த லா ஆஃப் சப்சிடியாரிட்டின்னு எங்கே இருந்து வந்தது அப்படின்னா சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்தது. சுவிட்சர்லாண்டுக்கு போனீங்கன்னா எல்லா கிராமமும் ரொம்ப தூய்மையாக இருக்கும். அங்கே சொச்சு பாரத்தெல்லாம் இல்லை, சொச்சு பாரத்து கிடையாது. அது ஏன் இவ்வளோ தூய்மையாக இருக்கு அப்படின்னா அந்த கிராம மக்கள் தூய்மைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அப்ப தூய்மை பணியாளர்கள் அங்கே இருக்காங்களான்னா இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம கலெக்டர் எப்படி இருக்கிறாரோ, நம்ம என்ஜினியர் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவர் இருப்பாரு. தூய்மைக்கும் தூய்மை கலாச்சாரத்திற்கும் தூய்மைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு உறவு முறை உண்டு. எந்த இடத்தில் தூய்மை பணியாளர்களை நாம் தூய்மையாக வைத்திருக்கிறோமோ, உயர்வாக வைத்திருக்கிறோமோ, அங்குதான் தூய்மை இருக்கும். அப்ப மிக முக்கியமானது என்னவென்றால், அப்ப இதை பங்களிக்க செய்ய வேண்டும், அவர்களை பொறுப்பெடுக்க வைக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அது அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த லா ஆஃப் சப்சிடியாரிட்டி என்ன சொல்லும்னா, எவற்றையெல்லாம் கிராமம் செய்ய முடியுமோ அதை கிராமத்திற்கு விட்டுவிட வேண்டும். எவற்றையெல்லாம் கிராமம் செய்ய முடியவில்லையோ அதை மேல்நிலை இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அது. அதே போல கிரிட்டிக்கல் மாஸ் தியரின்னு ஒன்று உண்டு. என்ன கிரிட்டிக்கல் மாஸ் தியரி அப்படின்னா, இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அது எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா நம்பரில் கொடுக்கணும். ஒரு உறுப்பினர் கொடுக்கறது 2 உறுப்பினர் கொடுக்கக்கூடாது, கூட்டம் சேருவதற்கான கொடுக்கணும். அப்போ மேற்கத்திய நாடுகளில் டெஸ்ட் பண்ணி பார்த்தான், 10% பெண்களுக்கு கொடுத்து பார்த்தான். அப்போ அங்கே சிறப்பாக செயல்பட்டார்கள். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல நம்மளும் 10% கொடுப்போம்னு. ஆனால் இந்த நாட்டில் 10% பத்தாது, ஆகையினால 4/1 பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கொண்டு வந்து அதில் சேர்த்தாரு. அவர் தோற்று போனார். நரசிம்மராவ் வந்தார். நரசிம்மராவ் மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல அவர் என்ன செய்தார் என்றால், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த பஞ்சாயத்து அரசாங்க திட்டம் தோற்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டார். அதை எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அப்போ முடிவு பண்ணார். ரொம்ப புத்திசாலித்தனமான, அவர் ரொம்ப நல்ல அறிவாளி, புத்திசாலித்தனமான ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்னா, அந்த கிராமிய மேம்பாடு என்ற துறையை, அந்த அமைச்சகத்தை தானே வச்சுக்கிட்டார், யார்ட்டையும் கொடுக்கல. அப்போ ஒரு தமிழரை கூப்பிட்டாரு. அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணான்னா ராமகிருஷ்ண ஹெக்டேக்கிட்ட ஒர்க் பண்ணவர், செக்ரட்டரியா. அவரை அங்கே கொண்டு போய் போட்டு, இங்க பாரு, எப்படி ராமகிருஷ்ண ஹெக்டே அந்த பஞ்சாயத்து ராஜை உயிர் பிடிக்க வைத்தாரோ அது மாதிரி உயிர் பிடிக்க வைக்கணும். அதே சமயத்தில் நான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துகிறேன். உங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து தோக்கடிச்சிட்டு போனான், அவனையும் நான் சரி பண்ணணும். ஆகையினால எனக்கு வழி கொண்டு சொல்லி கொடுனார். அவர் ஒரு டிராஃப்ட் ப்ரப்போசல் போட்டு கொண்டு போய் கொடுத்தாரு. கொடுத்த உடனே சொல்லிட்டு சொன்னார், ராஜீவ்காந்தி வலுவான ஒரு அரசாங்கத்தை முன்மொழிந்தார், ஆனால் தோத்து போச்சு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் எடுக்க சொன்னீங்கன்னா வலு குறைஞ்சதாக இருக்குமே அப்படின்னாரு. கவலைப்படாத, நல்ல தலைமை ஏற்படுகின்ற பொழுது அவன் பிடிச்சிக்குவான் அந்த அதிகாரத்தை, நீ கவலைப்படாத. 72 திருப்பம் இந்த அரசியல் சாசனத்தை நாம் வந்து திருத்தி இருக்கிற பொழுது இன்னொரு பிரைம் மினிஸ்டர், நல்ல வலுவான பிரைம் மினிஸ்டர் வர்ற பொழுது திருத்திட்டு போகட்டும், கவலை இல்லை. ஆனால் எனக்கு என்ன முக்கியம்னா, ராஜீவ் என்ன கனவு கண்டாரோ அதை நடைமுறைப்படுத்துவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அது சத்திய பிரமாணம் மாதிரி. அதனால எப்படியாவது இதை நாம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்து
அதற்கு அங்கீகாரம் பெற்று ஒரு மூன்றாவது அரசாங்கத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணார். அப்பவும் நம்ம திராவிட கட்சிகள் அதுக்கு முட்டுக்கட்ட போடுச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா, அவருக்கு ரொம்ப தெரியும் எந்த இடத்துல பயமுறுத்துறது, எந்த இடத்துல அவங்ககிட்ட கெஞ்சுறதுன்னு தெரியும். அவங்க கூப்பிட்டாரு, இங்கே பாருங்க, நான் கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்டம் ஒன்றே ஒன்று, நீங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு போயிடும், நான் ஆந்திராவுக்கு போயிடுவேன், ஆனால் நீங்களும் வீட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு கையெழுத்து போடணும். அப்போ நாங்கள் இது வரைக்கும் அதை எதிர்த்துருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. பேசுங்க, பேசிட்டு வெளியில் போயிருங்கன்னாரு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக டீயை குடிச்சிட்டு ஆமாம் அப்படியே செஞ்சிடறாங்க, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. பாராளுமன்றத்தில் பேசிட்டு வெளியில் போனாங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு பாஸ் பண்ணிச்சு 73வது சட்ட திருத்தத்தை 92வது வருஷம் பாஸ் பண்ணி 93ல் அது வெற்றி பெற்றது. ஆனால் அந்த எதற்காக இந்த உள்ளாட்சியை கொண்டு வந்தேன்னு ஒரு லெட்டர் எழுதுகிறார், ஒரு கடிதம் எழுதுகிறார். யாரு? பி.வி. நரசிம்மராவ். யாருக்கு எழுதுறாரு? அன்றைக்கு பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எழுதுறார். அவர் எழுதுறவர்கள் சொல்றாரு, இன்றைக்கு பஞ்சாயத்துல நீங்க தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசாங்கமாக இல்லை, மீண்டும் ஒரு முறை தேர்தல் நடக்கின்ற பொழுது புது பஞ்சாயத்து அரசாங்கத்தில் நீங்கள் வருவீர்களே, ஆனால் நீங்கள் எங்கு வருவீர்கள் என்றால் பழைய பஞ்சாயத்தில் அல்ல, புது பஞ்சாயத்தில். அதுக்கு என்னவெல்லாம் கடமை இருக்கிறது, அவற்றுக்கு என்னவெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறது, என்னவெல்லாம் அதிகாரம் இருக்கிறது, எதற்காக இந்த உள்ளாட்சியை நாங்கள் அரசாங்கமாக கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் செய்யக்கூடிய பணி என்ன என்பதை விலாவரியா 3 பக்கத்தில் எழுதியிருக்காரு. சரி, அதை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ பஞ்சாயத்தை போய் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல, அதாவது பாராளுமன்றத்திற்கு இணையாக மக்கள் ஓலமிடக்கூடாது, வீதியில் நின்று எனக்கு தண்ணீர் இல்லை, தெருவிளக்கு இல்லை, ரோடு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, கழிப்பறை இல்லை என்று சொல்லி ஓலமிடக்கூடாது. நீங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய பாராளுமன்றத்தில் என்று சொல்லி அந்த பாராளுமன்றத்தை கொண்டு வந்தார். ஆனால் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கலெக்டர் சொல்றாரு, இதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தொழிற்சாலையை உருவாக்கிட்டாங்க, அந்த தொழிற்சாலை கழிவுகளை அந்த ஊரில் விடுது, அது ஒரே நாற்றம் எடுக்கிறது, அந்த கழிவை கொண்ட கடல்ல விடுறாங்க. அப்போ அந்த மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுது. அவர் ஒரு தீர்மானம் எடுத்துறார், இந்த இண்டஸ்ட்ரியை எடுங்க இங்கே இருந்துன்னு. ஆனால் அவங்க எடுக்கலை. அப்போ அந்த தலைவர் எங்கே போறாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போறார். உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நான் போட்டிருக்கிறேன், அதை கலெக்டர் கேட்கல, எம்எல்ஏ கேட்கல, எந்த நிர்வாகம் கேட்கல, மாநில அரசு கேட்கல, நான் என்ன செய்வது, 400 குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், மீனவருடைய தலைவர், பஞ்சாயத்து தலைவர் அங்கே ஏறி நின்று பேசுகிறார். அவர் பேசுறத மொழிபெயர்த்து சொல்லுகிறார்கள் கோர்ட்டில். அப்போ ஜட்ஜு என்ன பண்ணாருன்னா மத்திய அரசாங்கத்துக்கு அதை ரெஃபர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, உங்களுடைய பொசிஷன் ஸ்டாண்ட் என்ன, மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன. அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்தவர் வாஜ்பாய். அப்போ லீகல் செல்லிருந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா, லீகலி அவர் எடுத்திருக்க ஸ்டாண்டு கரெக்டு, அது கான்ஸ்டிடியூஷனலி கிரியேட்டட் பாடி, அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டது, ஆக அந்த அரசியல் சாசன சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினாலே அது சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருந்தால் அறுதியானது உறுதியானது, மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படியே சொன்னாரு ஜட்ஜு, இந்த கிராம சபை என்பது லோக்சபாவுக்கு நிகரானது, லோக்சபாவுக்கு நிகரானது, அது சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுத்து விட்டால் அதை யாருக்கும் மாற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஆகையினாலே அந்த கிராம சபையில் போடப்பட்டிருக்கக்கூடிய உருவாக்கி இருக்கக்கூடிய தீர்மானத்தை என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அது பல கோடிக்கணக்கான ரூபாயை அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, கொடுத்தாச்சு, வெக்கேட் பண்ணி ஆகணும். வெக்கேட் பண்ணா எங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறியா அந்த ஆளு?
நேராக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். தமிழ்நாட்டில் வந்து பஞ்சாயத்து பிரசிடண்ட்டை பார்த்து பொட்டியை கொடுத்து அதே கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றி வாங்கிட்டு அந்த ஊரில் உட்கார்ந்தான். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு தலைவன் மக்களை நேசித்தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். சாதாரண ஒரு மீனவ தலைவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். சரி, அந்த கிராம சபையை இன்னைக்கு என்னவாக கிராமத்தில் வைத்திருக்கிறார்கள்? ஒரு வடை, ஒரு டீ. அதுக்கு அப்படி சுருக்கியாச்சு. அவ்வளவு பெரிய பாராளுமன்றத்தை, மக்கள் பாராளுமன்றத்தை ஒரு வடை ஒரு டீயில் கொடுத்துட்டு கையெழுத்து எல்லாரும் போட்டுட்டு போங்க, அவர் படிச்சிருவாரு, எல்லாம் கையெழுத்து முடிஞ்சு போச்சுன்னா போதும் கிராம சபை. அப்போ எவ்வளவு வலுவோடு உருவாக்கப்பட்ட ஒரு கிராம சபை எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பதை நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த புதிய அரசாங்கம் வருகின்ற பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம பாராளுமன்றமும் சட்டமன்றமும் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கும் சட்டமன்ற ஜனநாயகத்திற்கும் யார் தேவைன்னா, அறிவாளிகள் தேவை, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் தேவை. அப்போ குறைந்தபட்சம் நல்ல சிந்தனையோட மிகப்பெரிய படிப்பறிவெல்லாம் தேவையில்லை. அப்படி இருந்தாருன்னா அறிவாளி எங்கே இருக்கானா அவனை கூப்பிட்டு கேட்டுக்கலாம், போகலாம். இப்போ அங்கே நிலைமை என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு ஏடிஆர்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அது அப்பப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய தகுதிகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கு. அயோவா யூனிவர்சிட்டியும் டியூக் யூனிவர்சிட்டியும் அமெரிக்காவில் நம்மளுடைய பாராளுமன்ற செயல்பாடுகளை, சட்டமன்ற செயல்பாடுகளை ஆய்வு செய்து 3 மாதத்துக்கு ஒரு ஜேர்னல் வெளியிட்டிருக்கு. அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா நம்ம சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றம் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், இப்போ பாராட்டு மன்றமாகவும் ஏசு மன்றமாகவும் ஒருத்தன் ஏசிக்கிறது, இல்லாட்டி வசப்பாடுறது, அப்புறம் இல்லைன்னா புகழ்றது. இதை தவிர்த்த ஒரு ஆழ்ந்த கருத்து கொண்ட விவாத மன்றங்களாக, சிந்தனை மன்றங்களாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த போயிருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல 54% பாராளுமன்றத்திற்கு 54% உறுப்பினர்கள் சிவியர், ரொம்ப சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸை பண்ணவன் தான் பாராளுமன்றத்துக்கு போறான். நீங்க எல்லாம் பார்த்துங்க. இவன் எப்படி உள்ளர போனா அப்படின்னா, இதற்கு ஒரு அறிக்கை ஒன்று இருக்கு. என்என் ஓரா கமிட்டின்னு ஒன்று இருக்கு. என்என் ஓரான்னு ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர். அவர் காஷ்மீரில் வந்து கவர்னராக இருந்தார். அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை பற்றி பெரிய விமர்சனம்லாம் யாதும் வரல. ஏன்னா அந்த அறிக்கையே அரசியல் கட்சிகளை பற்றி தான். அதனால அரசியல் கட்சிகள் அதை கண்டுக்கவே இல்லை. அது கண்டுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. ஆனால் அது 2 பேர் ரிசர்ச் பண்ணாங்க. அந்த அறிக்கையில் 13 பக்கம், அந்த 13 பக்கம் தான் வெளியில் வந்தது. மற்றதெல்லாம் அந்த அறிக்கையை யார் வச்சுக்கிட்டா, ஹோம் மினிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டார் கையில், வெளியில் விடாமல், யாருக்குமே இல்லை. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆள் அதை ரைட் டு இன்ஃபர்மேஷனில் போட்டு அந்த முழு அறிக்கையை வாங்கினான். அந்த முழு அறிக்கையை வாங்கி படித்தா என்ன தெரியும்னா, இந்திய நாட்டில் நடைபெறுவது 2 அரசாங்கம். ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். 2வது அரசாங்கம் எது என்று சொன்னால் மாஃபியாக்கள் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அது ஒன்று. அடுத்தது ஒரு செய்தி சொல்லுது என்னவென்றால், ஒன்று இந்திய நாடு, இந்த அரசாங்கம் ஒரு பொருளாதாரத்தை கட்டமைத்திருக்கிறது. அந்த பொருளாதாரத்துக்கு இணையாக அந்த மாஃபியாக்கள் ஒரு பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ 2 பேரலல் கவர்மெண்ட் நடக்குது. 2 பேரலல் கவர்மெண்ட் நடக்குது. அப்போ அரசாங்கத்தை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ எங்கேயோ திசை திரும்புது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இதுக்கு இடையில ஒரு செய்தியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 1971, 1996, 2005, 2012 மக்கள் கருத்தறியும் ஆய்வு அப்படின்னு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி, இந்திய அரசாங்கம் இல்லை, ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் பொதுமக்களுடைய கருத்தறிதல். இந்த பொதுமக்கள் கருத்தறிதல்ங்கிறது ஜனநாயக நாட்டில் எல்லா நாட்டிலையும் இருக்கும். அப்போ அவங்க வந்து 71
ஒரு பப்ளிக் சர்வே நடத்துகிறாங்க. மக்கள் அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அரசியல்வாதிகளை பற்றி என்ன நினைக்கிறார்கள், நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அதிகாரிகளை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இதெல்லாம் கேள்வி. 71 சொல்கிறான், பொதுமக்கள் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை. 71. இதை விட முக்கியம் இன்னொரு அறிக்கை இருக்கு, கோர்வால் கமிட்டி அறிக்கைன்னு. அது 1955 வந்தது. அந்த 1955 இந்த கோர்வால் கமிட்டி ஒரு அறிக்கையை யார்கிட்ட கொடுக்குதுன்னா நேருகிட்ட கொடுக்குது. அதற்கு பிறகு பால் ஆப்பிள்பின்னா அமெரிக்காவிலேருந்து வர்றான், பொது நிர்வாகியல் தந்தைன்னு அவன் சொல்லுவாங்க. அவன் ஒரு அறிக்கை கொடுக்குறான். அது நேரு கேட்குறார், நீ இந்த பொது நிர்வாகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகணும். இந்த கோர்வால் கமிட்டி அறிக்கை என்ன கொடுக்குதுன்னா, எப்போ 55 நேருகிட்ட போய் காங்கிரஸ் திசை திரும்புது, இன்னும் ஒரு 10 வருஷத்துல அது கெட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிடும். ஏன்னா பதவி சுகம் அடைய எல்லாரும் ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த கட்சி பதவி சுகத்துக்காக வந்ததே அல்ல. இந்த நேருவும் நீங்களும் காந்தியும் கொடுத்த ப்ராமிஸ் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்களோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை. ஏன் அப்படின்னா உங்க நிர்வாக கட்டமைப்பு அப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். 55 இது எங்க போகுதுங்கிறத சொல்லிட்டார். சரி, முடியல. அடுத்தது இந்த பால் ஆப்பிள்பி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தான். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொன்னா அப்படின்னா, பாரு, அமெரிக்காவும் சுதந்திரம் அடைஞ்சது. ஆனா அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல் வேலை என்ன செஞ்சது தெரியுமா, அவன் பேசுற மொழியை, இங்கிலாந்துல பேசுற மொழியை பேசுறோம், அதுல நிறைய சேஞ்ச் பண்ணிடணும். அது பார்க்குற பொழுது அமெரிக்கா லாங்குவேஜ்னு தனியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆங்கிலம் தான் அவனும் பேசுகிறான், அமெரிக்கன் அக்சென்ட்டுமா, அமெரிக்க ஸ்பெல்லிங்மா. அமெரிக்காவில் போடுற பொழுது செருப்பு அளவுக்கு என்ன சொல்லுவான், அமெரிக்கன் மெஷர்மெண்ட்டு, இது இங்கிலீஷ் மெஷர்மெண்ட்டுன்னு போடுறான். அவன் சொன்னான், எங்கள் நாடும் சுதந்திரம் அடைஞ்சது, சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல் வேலை என்ன செஞ்சு தெரியுமா, அவன் வச்சிருந்த நிர்வாகத்தை மாற்றிட்டான். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அவன் வச்சிருக்க நிர்வாகத்தை வச்சிருக்கிற. அவன் அந்த நிர்வாகம் எதுக்கு வச்சான் அப்படின்னா, சுரண்டறதுக்கு வச்சிருந்தான், உன்னை அடிமைப்படுத்துறதுக்கு வச்சிருந்தான், உன்னை பயமுறுத்துறதுக்கு வச்சிருந்தான். இதை மாத்தலைன்னா நீ உட்காந்து ஓ மக்களை சுரண்டறதுக்கு அலோவ் பண்றேன்னு அர்த்தம். எவ்வளவு கூடிய சீக்கிரமாக இந்த நிர்வாகத்தை சீர்திருத்த முடியுமோ சீர்திருத்தம் சொன்னான். முடிஞ்சது. நம்ம ஊர்ல முதல் சீர்திருத்த நிர்வாக சீர்திருத்த கமிட்டியும் போட்டாங்க, அறிக்கை மொரார்ஜி தேசாயோட கொடுத்தாரு, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 2வது அறிக்கையும் வந்துருச்சு. அந்த 2வது அறிக்கையில் ஒரு முக்கியமான அறிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, பீப்புள் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். அதை படிச்சிங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் எதற்காக இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டில் அரசாங்கம் நடந்திருக்கு, ஆளுகை நடந்திருக்கு, நிர்வாகம் நடந்திருக்கு, சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரல. அது காரணம் என்னன்னா, அது ராஜீவ்காந்தி சொல்றாரு, அதற்கு காரணம் என்னவென்றால் 2 இந்த நாட்டில் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று பவர் கேப்சர், இன்னொன்று ப்ரோக்ராம் கேப்சர். அது என்ன பவர் கேப்சர் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை பிடிச்சா இதை நடத்தலாம். இப்போ ஒரு கட்சி ஜெயிச்ச உடனே மந்திரிகள் போட்டி போட்டுக்கிறாங்க. எங்க பணம் பட்ஜெட் குறைவா இருக்கோ அதுக்கு ஆள் இருக்காது, அதுக்கு போய் நிற்க மாட்டாங்க. எங்க பணம் கூட இருக்கோ அங்கேதான் போவாங்க. நல்லா பார்த்தது. அப்ப இது என்ன மிக முக்கியம்னா, இந்த பவரை எப்படி கேப்சர் பண்றது. இப்ப சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு. பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அது வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு, தான் பதவிக்கு போகலான்னு. அந்த பதவி பெண்களுக்கு ஒதுக்கியாச்சு. என்ன செய்வாரு, பெண்கள் தான் இருக்கிறாங்க, கணவர் வந்துருவார். அது பவர் கேப்சர். இந்த பேர்ல அவர் பிடிச்சுக்குவாரு. சரி, தலித்துக்கு இடஒதுக்கீடு, தலித் தானே வந்திருக்காரு. ஆனா தலித் பார்வை கொண்ட ஒரு தலித் வந்திருக்காருன்னா வந்திருக்க மாட்டாரு. அப்ப யாராவது ஸ்பான்சர் பண்ணி அவரை கொண்டாந்து வச்சிருப்பாரு. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் 21% பஞ்சாயத்துக்கள் யார் தலைமையில் இருக்குன்னா தலித்துக்கள் தலைமையில. 55% தலைமை யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள் தலைமை. அப்ப 76% யாருக்கு, இவங்களுக்கு.
அப்போ ராஜீவனுடைய கனவு, காந்தியினுடைய கனவெல்லாம் நிறைவேறிட்டு. ஆனால் அவர்கள் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்களான்னா இல்லை. சரி, இப்போ நான் ஒரு 4 அறிக்கை சொன்னேன், கருத்தறியும் அறிக்கை. இந்த 71 என்ன சொன்னா அப்படின்னா, போலீஸ்கார மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை எது மேலே இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கத்து மேலே இருக்குது, இராணுவத்து மேலே இருக்குது, உயர் அதிகாரிகள் மேலே இருக்குது, கோர்ட் மேலே இருக்குது, பத்திரிகை மேலே இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் போலீஸ்கார மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அது இந்தியா முழுவதும் நடந்த சர்வே. 96 ஒரு சர்வே நடந்தது. 96 சர்வேயில் என்ன சொன்னால், எங்களுக்கு போலீஸ்கார மேலே நம்பிக்கை இல்லை, அதிகாரி மேல் நம்பிக்கை இல்லை, உயரதிகாரி மேல் நம்பிக்கை இல்லை, ஊழியர்கள் மேல் நம்பிக்கை இல்லை, எங்கே போனாலும் காசு கேட்குறான், எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை போச்சு அப்படின்னு சொன்னான். அடுத்தது 2005 ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் சொன்னால் அதே இது, போலீஸ்கார மேல் நம்பிக்கை இல்லை, ஊழியர்கள் மேல் நம்பிக்கை இல்லை, உயர் அதிகாரி மேல் நம்பிக்கை இல்லை, மத்திய அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்து, அரசியல் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை, சட்டசபையில் நம்பிக்கை இல்லை, பாராளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்ட்டான். ஒரே ஒரு ஆளுக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு? இராணுவம், 2 நீதிமன்றம். இந்த 2. 2012 ஒரு சர்வே நடந்துச்சு. இந்த 2012 சர்வேல சொல்றான், எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை இல்லை, நீதிமன்றத்து மேலே இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ எங்களுக்கு ஒன்னே ஒன்று நம்பிக்கை இருக்கு. யார் மேலேன்னா, இந்த இராணுவம் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கிறான் அந்த நாட்டில், மற்றவன் எவனும் ஒழுங்கா இல்லைன்னு சர்வே சொல்லிடுச்சு. நல்லா பார்த்துங்க, இந்த சர்வே எவனும் படிக்கலை. ஏன்னா ஆங்கிலத்தில் வந்தது அந்த சர்வே. தமிழில் நான் அப்பப்போ தினமணியில் ஆர்டிக்கல் போட்டுக்கிட்டு இருந்தேன், அதை யாரும் படிக்கிறதில்ல. தினமணி படிக்கிறது கொஞ்சம் பேர் தானே படிப்பாங்க, யாரும் படிக்கிறது இல்லை.